எந்த இடத்திலும் உறுதியான நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியல. நாளைக்கு டிக்ளேர் பண்ணுங்க. அதெல்லாம் ஒருபோதும் கூட்டணி ஆட்சியில் பாஜக தலைவர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். கூட்டணியை வழிநடத்த போகிறது அதிமுக தான். இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கிறது. நான் பிரச்சாரத்தில் இருக்கிறேன். இது குறித்து உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம். அறிவிங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. ஏன் பேச தெரியாதா உங்களுக்கு? அப்ப எது தடுக்குது? அந்த இடத்தில் தான் தோல்வியை தழுவுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்ல, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு சார். அதிமுக மெஜாரிட்டியா ஆட்சியை பிடிக்கும். குறிப்பா 210 இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம்ட்டு. அதிமுக மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறமும் எடப்பாடி கூட்டணி ஆட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்பலாமா? கூட்டணி ஆட்சி கொடுத்து தான் ஆக வேண்டும். அதாவது இங்க மெஜாரிட்டியா மைனாரிட்டியான்றது அல்ல பிரச்சனை. அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய வேண்டுமா, கபலீகரம் செய்யாமல் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் இங்க பிரச்சனை. நீங்க ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு. நீங்க 234 தொகுதியுமே அதிமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சுட்டா கூட, ஒரு இடத்துல கூட திமுக வெற்றி பெறலைன்னா கூட, முடிவெடுக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்ல. நான் அதைத்தான் அழுத்தமா பதிவு பண்ண விரும்புறேன். ஒண்ணு வேணா, அதிமுகவுக்குள்ளேயே ஒரு புதிய முதலமைச்சர் உருவாகணும்னு பாஜக முடிவு பண்ண முடியாதா? நீங்க அமித்ஷாவினுடைய குரல், பாஜகவினுடைய குரல் வேறாக ஒலித்ததுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கணும். என்ன சொன்னாங்க? அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் இடையில சொன்னாங்களா? சர்ச்சையாச்சா? அது ஒரு இண்டிகேஷன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமிக்ஞை அது. அப்போ என்ன பொருள்னா, நீங்க இதுக்கெல்லாம் உடன்பட மறுத்தீங்கன்னு சொன்னா அதிமுகவையே 2 துண்டா பிளந்துருவாங்க. பக்கத்திலேயே நின்று வந்தாரு கொங்கு மண்டலத்துல அண்ணா SP வேலுமணி. என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு. எனவே 234 இடங்களிலும் வெற்றி பெற்றாலும் முடிவெடுக்க வேண்டியது அமித்ஷாவும்